ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் அப்பேரல் அண்ட் அப்பியரன்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி வந்து ஒரு லாங் ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஹேரை வந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டனர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணுறதுன்னு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து யூஸ்வலாகவே நேராக இதாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டனாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே பெண்ட்ஸ் இருக்கும். அந்த பெண்டை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறோம். ஒரு ஃப்ளாட் அயனை வச்சு அயன் பண்ணும்போது அது ரொம்ப ஷைனியாகவும் ஸ்லீக்கியாகவும் நமக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்னர் வந்து யூஸ் பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அது வந்து ரொம்ப ஷைனி லுக்கு நமக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃப்ரீ ஹேர் விடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்படியே ஃப்ரீ ஹேர் விடும்போது கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. என்னென்னா அது அங்கங்கே சுருண்டு ஒரு மாதிரி ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இருக்காது, பெண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் எப்படி போடணுன்னா, நம்மளோட லென்த்துக்கு மட்டும் தான் போடணும். ஏன்னா இந்த லென்த்தில் மட்டும்தான் ஹீட்டு நம்ம கொடுக்குறோம். அதுக்காக மட்டும்தான் ஹீட் ப்ரொடெக்ஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம தலையில் வந்து போடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு பெண்டு இருக்குது. அந்த பெண்டை வந்து எடுக்கிறதுக்காக தான், நம்ம இந்த பின்னல் போடுற பெண்டை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போது ஸ்ட்ரைட்னர் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு ஷைனி லுக் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஹீட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியே ஆகணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு சூடான ஒரு அயனை வச்சு அதை நம்ம வந்து ஒரு அயன் பண்ணுறோம். கண்டிப்பாக அதனால் ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். அதில் இருக்கிற ஹேரோட தின் லேயர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணோம். ப்ரொடெக்ஷன் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக டேமேஜஸ் ஆகும். இருந்தாலும் அதோட பெர்சன்டேஜ் கம்மியாகும். இந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஸோ நான் வந்து சின்ன சின்ன செக்ஷனாக எடுக்கலாம். அது ரொம்ப எனக்கு டைம் ஆகும். அதனால் ஜஸ்ட்டு இந்த மாதிரி சீப்பு வச்சு டேங்கிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டுக்கு ஒரு லேயராக கீழேருந்து ஒரு லேயராக தின் லேயராக பிரிக்கிறேன். நான் அதுவும் வந்து மேலேருந்து பிரிக்காமல் கீழேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா மேலேருந்து எடுத்தோன்னா மேலே போட முடியாது. அதனால் கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தின் லேயராக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி லேயராக எடுக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு ஈவனான ஒரு இது கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீகாலேருந்து எடுத்துருக்கேன். ஸோ வீகா வந்துட்டு இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஒரே ஹீட் ப்ரொடியூஸ் ஒரே ஒரு இது தான் இருக்குது. ஜஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு ஜஸ்ட்டு இப்படி நமக்கு எங்கேருந்து வேணுமோ அங்கேருந்து பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தேவையில்லை. மேலே ஒரே ஒரு டைம் பண்ணிவிட்டு மெயினாக கீழே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா யூஸ்வலாக எனக்கு கீழே மட்டும்தான் பென்ஸ் இருக்கும், மேலே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால் மேலே ரூட்டோட முடிஞ்ச அளவுக்கு ரூட் பக்கத்துலேருந்து வந்துக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ அதை ஒரு டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து இருக்கிற பென்ஸ் எல்லாம் கிளியராக நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஹேர் டூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன இப்போ க்ரிம்ப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு டைம் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு க்ரிம்ப் பண்ணும்போது அந்த லுக் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி கேர்லி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு டைம் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு கேர்ள் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஷைனியாக ஒரு ஈவனான இது கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, கசகசன்னு தான் இருக்கும், ரொம்ப பெண்டாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா அயன் பண்ணதுனால நீட்டாக ஒரு ஷைனி லுக் கிடைக்குது பார்த்திங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கிறோம். அடுத்த செக்ஷன் எடுத்துகிட்டு இதே மாதிரி டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஹீட் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் போடணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிராண்டில் நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டர் வாங்கினாலும் சீரம் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டேமேஜோட பெர்சன்டேஜ் மட்டும்தான் கம்மியாகும். இப்போ 100% டேமேஜ் ஆகுதுன்னா அதில் வந்து ப்ரொடெக்ஷன் போடும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகுமே தவிர கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு டேமேஜஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அப்பப்போ ஹேருக்கு வந்து ஏதாவது தெரப்பி மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். அதை நரிஷ் பண்ணுறதுக்கு, அதை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போ அடுத்த செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செக்ஷன்ஸாக எடுத்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா ஸ்டெடியாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த அயனிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்லி ஹேராக அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்டெடியாக அயன் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ரொம்ப கேர்லி கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
இப்போ ஒரு செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆப்போசிட் சைடு தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரைட்டான லுக்கு உங்களுக்கு தெரியுது, ஒரு ஷைனி லுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டன் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் நான் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன லேயராக ரொம்ப கிட்ட இருந்து அந்த ரூட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம், பட் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம செல்ஃப் பண்ணும்போது கண்டிப்பாக டிலே ஆகும். நம்ம எதுவே அடுத்தவங்களுக்கு பண்ணுறோம், ஒரு கஸ்டமருக்கு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளிப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்களோட லென்த்தோட க்ளோஸ், அந்த ரூட்டோட க்ளோஸ்லேருந்து கூட நம்ம பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இன்னுமே ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். பட் இது செல்ஃப் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப க்ளோஸ் போக முடியாது நம்ம ஓன் ஹெட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ அதுலேருந்து பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ஹேர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் அடிக்கடி விட முடியாது. ஏன்னா ஷார்ட் ஹேரை ஃப்ரீ ஹேராக விடும்போது நமக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம், டேங்கிள்ஸ் அதிகமாக இருக்காது, கையிலே உடச்சி எடுத்துடலாம். பட் அதுவே லாங் ஹேரை ஃப்ரீயாக விடும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக காற்றுல பறக்கும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து டேங்கிள் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அது பிரிக்கிறது ரொம்ப பெரிய வேலை. அதை மெயின்டெனன் பண்ணுறது, அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ண முடியாது, ஹேர் வாஷ் பண்ணாலும் சீக்கிரமாக காய வைக்க முடியாது. ஸோ லாங் ஹேரில் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டவுட்டை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சின்ன சின்ன செக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட் ஸ்ட்ரைட்னர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியுது, பட் இதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெடியான ஷைனி லுக் கிடைக்கும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த செக்ஷனில் பண்ணிவிட்டு மறுபடியும் அயனர் வச்சு அயன் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட ஹேரோட மேலே இருக்கிற அந்த ஃபாலிக்கல்ஸ், எனக்கு அது நேம் சரியாக தெரியல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா எவ்வளோ பெண்டாக இருக்குன்னு. உங்களுக்கு அதை வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு இப்போ நான் பண்ணுறேன். இது வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெடி ஆகுதோ, இன்னும் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா இது ரொம்ப ரஃப் ஹேராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்பப்போ திருப்பி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக வராது, மறுபடியும் பெண்டாகவே தான் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாரி, இன்னும் கொஞ்சம் ஹேர் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே இருந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கேர்லர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ராவாக இருக்கிற அந்த ஹேர்லேயே வந்துட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கேர்லராகவோ இல்லை என்ன சொல்கிறது க்ரிம்போ பண்ணும்போது தெரியாது. பட் அதுவே ஒரு டைம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் வரும், நல்ல ஒரு டெக்ஸ்சரும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னருக்கு வந்து நமக்கு பேடல் ஸ்ட்ரைட்னர், எலக்ட்ரிக் பேடல் ஸ்ட்ரைட்னர் இருக்கும், ஸ்ட்ரைட்டிங் ப்ரஷ் இருக்குது. ஸோ அது பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஹேர் டூஸும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறீங்க, நிறையா லுக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த உங்களோட லுக்கு வந்து அதுதான் நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ நல்ல ஷைனி லுக்கும் இது கிடைக்கும். ஸோ இது ஆஃப்டர் ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்ஸ் ஸ்ப்ரே ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ சைன்ஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் நமக்கு ஒரு ஷைனி லுக் வந்து நமக்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி இப்போ நிறையா ஸ்ப்ரேஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உடனே வாஷ் பண்ணி அந்த ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களோட ஹேருக்கும் உங்களோட ஸ்கேல்ப்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன தான் வந்து பெட்டர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது நம்மளோட ஹேர் இல்லையா, ஸோ அது கண்டிப்பாக ப்ரீத் பண்ணும். ஸோ நீங்கள் ப்ரீத் பண்ணாமல் எல்லாத்தையும் போட்டு ஒரு ப்ராடக்டை போட்டு டம்ப் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பையும் டேமேஜ் பண்ணும். இன்னொன்று அது நம்மளோட ஹேர் ஃபாலுக்கும் ரீசனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு பர்சனலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறையா
நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும், ஹேர் ஸ்பா பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு முதல் கொண்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். நிறையா ஹேருக்கு தேவையான சீரம் அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஹேரை ஹெல்த்தியாகவும் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். ஸோ நமக்கு ஹேர் இருந்தால் தான் ஒன்ஸ் ஹேர் டூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹேர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எந்த பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட லாங் லாஸ்டிங் போது நீங்கள் ப்ரொடெக்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லாங் லாஸ்டிங் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் மேக்ஸிமம் இது உங்களுக்கு இருக்கும். ஒரு 3 to 4 days உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் முதல்ல இருந்த ஃப்ரிஸி ஹேருக்கும் இப்போ இருக்கிற ஹேருக்கும் எவ்வளோ ஷைனியாக லென்த்தியாக ரொம்ப ஸ்லிக்கியான ஹேர் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஃப்ளாட்டனான ஹேர், எங்கேயும் பறக்கலை, ரொம்ப நீட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சலூன்ஸ்லேயும் இந்த லுக் இப்படி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கான பியூட்டி டிப்ஸும் நான் என்னோடய பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் அதையும் விசிட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.